ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி சுலபமாக செய்கிறதுன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கோம். 2 ஆட்டுக்கால் எடுத்ததை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அப்புறமா நம்ம அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது போல் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம 2லேருந்து 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு 4லேருந்து 5 விசில் வரட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ள கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம 1 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 4லேருந்து 5 தேங்காய் பத்தை அதையும் இது போல் நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுக்கோங்க. பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவை உடச்சி எடுத்து வச்சுருங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையுமே மொத்தமாக கடாயில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி தனித்தனியாக சேர்க்காம இது எல்லாத்தையும் இது போல் மொத்தமாகவே சேர்த்து இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஆனால் இதில் நம்ம தேங்காவை மட்டும் சேர்க்கலை. நம்ம இருக்கிற எல்லாமே சேர்த்துட்டோம். தேங்காவை மட்டும் சேர்க்க வேண்டாம். தேங்காவை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் தேங்காவை சேர்த்த அப்புறமா அது கூட ஒரு 5 பாதாம், 2-3 ஏலக்காய், 5 முந்திரி, கொஞ்சம் பட்டை, ஒரு 2 லவங்கம் இது வரைக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கலாம். இப்போது ஆட்டுக்காலும் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான கிரேவி தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இது இதளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது நல்லா ஆறின அப்புறமா இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ முந்திரி, பாதாம்லாம் போட்டு அரைச்சோம்ல, தேங்காய்லாம், அந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு இது போல ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு தேங்காவையும் நம்ம இப்போ வதக்கி எடுத்தோம்ல அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இது போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கிரேவியா இது போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சு வரும் போது அது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் 1 பிச்சு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுத நல்லா இது போல் வதக்கிடுங்க. அதோட பச்சை வாடையும் போகணும். அது நல்லா வதங்கட்டும். இது போல் வதக்கின அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த கிரேவியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம குக்கரில் ஆட்டுக்காலை விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேயே இந்த கிரேவியும் ஊற்றிடலாம். அந்த குக்கரில் அப்படியே இருக்கட்டும் ஆட்டுக்கால், அதை நம்ம எடுக்க வேண்டாம். அதுலேயே இப்போ நம்ம கடாயில் மிக்ஸ் பண்ண இந்த கிரேவி எடுத்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு இது திக்காக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது விசில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஹோட்டல் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா ரொம்ப அற்புதமா சூப்பரா ரெடி ஆகியிருக்கு. இதை நம்ம சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், தோசை, இட்லின்னு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்களும் மறக்காம இந்த ஆட்டுக்கால் பாயாவை நான் சொன்ன இந்த விதத்திலேயே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.